ஏன் இந்த வாழ்க்கை நமக்கு இப்படி இருக்கு? ஒரு சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம அப்படின்னு யோசிச்சிருக்கிறீங்களா? ஒரு மனிதனா பிறக்காம, ஒரு கல்லா மண்ணா இருந்திருக்க கூடாதா? பறக்கிற பறவையா இருந்திருக்க கூடாதா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கு? அப்படிங்கக்கூடிய உங்களுக்கு பிடிக்காத ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வந்திருக்குல்ல? சரி. எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இது வந்திருக்கும். அது எப்படி இல்லாமக்குறது, சந்தோஷமா வாழ்றது எப்படி? அத பத்தி உங்க கூட ஆழமா பேச போறேன். நான் உங்க அப்துல்லா. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனல ஃபுல்லா விசிட் பண்ணி பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் குடுத்துட்டு இருக்கோம். சரி. இந்த தாழ்வு மனப்பான்மை ஏன் வருது? அதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம்னா, அத பார்த்தோம்னா, முக்கியமான காரணம் சந்தோஷம் இல்ல. அப்போ சந்தோஷம் இல்லாம போறதுக்கு வாழ்க்கையில எதுவும் இல்லாம இருக்கான்னா இல்லைங்க. எவ்வளவு அருட்குடைகள், பாக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில இருக்கு. அது இருந்தும் சந்தோஷம் இல்ல. இந்த சந்தோஷத்தை இல்லாம ஆக்குறதுக்காக 5 விஷயங்கள் தடையா இருக்கு. முக்கியமாவே அந்த 5 விஷயங்களையும் பார்ப்போம். முதல்ல எப்படி இதை இல்லாம ஆக்குறதுன்னு பார்க்கலாம். சரி. இந்த தாழ்வு மனப்பான்மை, நான் கல்லா இருந்திருக்க கூடாதா, மண்ணா இருந்திருக்க கூடாதா, இப்படியான ஒரு திங்கிங் யாருக்கு வரும்? அத குர்ஆன் சொல்லுதுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மனிதர் மறுமையில அவருடைய பாவங்கள் எல்லாம் கூடிட்டு நரகத்துக்குரியவரா தெரிவு செய்யப்பட்டார்னா, அவருக்கு வரக்கூடிய அவர் தான் சொல்லுவாரு, நான் ஒரு கல்லா இருந்திருக்க கூடாதா, ஒரு மண்ணா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ இது நாம சொல்லலாமா? இல்லங்க. நம்ம கண்ணியமானவங்க. ஓகேவா? கொஞ்சம் யோசிங்க. இந்த உலகத்துல அல்லாஹ் சொல்றான், நிறைய இடத்துல சத்தியம் செஞ்சுட்டு சொல்றான். பத்தீனி வ ஜைத்தூன் வ தூரி சீனின் எல்லாருக்கும் தெரிஞ்சு சொல்றான். அதுல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னா, லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். இந்த மனிதர்களை நாங்க அழகா படைச்சிருக்கோம்னு சொல்றான். இப்ப பாருங்க, அல்லாஹ் யார அழகுன்னு சொல்றான்? நாம அழகுன்னு சொல்ற கிழிய அல்லாஹ் அழகுன்னு சொல்றானா? இல்லங்க. நம்மளைத்தான் அல்லாஹ் அழகுன்னு சொல்றான். அதனால நாம கண்ணியமானவங்க. மனிதர்களை பார்த்துதான் சொல்றான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம். நாங்க ஆதமுடைய சமூகத்தை கண்ணியப்படுத்திருக்கோம். ஏங்க நீங்க கேவலமா யோசிக்கிறீங்க? ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஓகே. அதுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனைக்கு முதலாவது காரணம் கம்பேரிசன். இன்னொருவங்களையும் நம்மளையும் ஒப்பிட்டு பார்க்கிறது. எப்படின்னா, இப்ப கையில விரல் இருக்குல்ல, பெருவிரல் இருக்கு, சின்ன விரல் இருக்கு. 2 ஒண்ணா? இல்லல்ல. அதே மாதிரி தான். நாம இருக்கோம். இன்னொருவங்கள பார்த்து, அவங்களுக்கு கார் இருக்கு, எனக்கு கார் இல்லையே. அவங்களுக்கு வாகனம் இருக்கு, எனக்கு வாகனம் இல்லையே. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, எனக்கு சந்தோஷமா இல்லையே. அவங்களுக்கு குழந்தை இருக்கு, எனக்கு குழந்தை இல்லையே. அப்படின்னு யோசிக்கிறது. இதுதான் கம்பேரிசன். இது யோசிக்கிறது தப்பா? யோசிக்க கூடாதான்னா, இல்லங்க, யோசிக்க கூடாது. நான் இதை ஏன் யோசிக்க கூடாதுன்னு சொல்றேன் தெரியுமா? உலகத்துல உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் எழுதிட்டாங்க. அது எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்தை ஆகுவான். அது நிச்சயமா கிடைக்கும். அதையும் தாண்டி நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பாருங்க. செல்வத்துல உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பாருங்க. நமக்கு காலையில சாப்பிடுறோம், பகலுக்கு சாப்பிடுறோம், இன்னும் தேவையான விஷயங்களை சாப்பிடுறோம். ஆனா பலஸ்தீன்ல மக்கள் தின்றதுக்கு சாப்பாடு இல்லாம இருக்காங்கங்க. கஷ்டப்படுறாங்க. எல்லாமே இருந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. இதே மாதிரி இன்னும் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, சாப்பிட இல்லாம இருக்காங்க, நோயோடு இருக்காங்க. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்களுக்கு போனோம்னா எவ்வளவு பேர் நோயோடு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அப்ப அப்படி இருக்கிறப்ப நம்மள அல்லாஹ் சந்தோஷமா நிம்மதியா வாழ வச்சிருக்கான். நம்ம சந்தோஷப்படுவோம். நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்ப்போம். உண்மையா கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, நமக்கு அல்லாஹ் எவ்வளவு ஊட தந்திருக்கா இருக்கிறதுக்கு. ஆனா இந்த ஊடே இல்லாம எவ்வளவு மனுஷன் கஷ்டப்படுது இல்ல? அப்ப நன்றி செலுத்தக்கூடாது அல்லாஹ்க்கு? நன்றி செலுத்துவோம். ஓகே. 2வது, சோசியல் ப்ரெஷர். என்ன சோசியல் ப்ரெஷர்னா, நீங்க நல்லா இருந்தாலும் மக்கள், சமூகம், சொசைட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அவன் நல்லா இருக்கா, நீ நல்லா இல்லையே. அவன் தொழில் செய்யறான், நீ தொழில் செய்யலையே. உன்னோட படிச்சவன் அப்படி இருக்கா, நீ இல்லையே. உன்னோட படிச்சவன் வாகனம் ஓடுறான், நீ ஓடலையே. நான் சொல்லுவான் ஒண்ணு, இந்த உலகத்துல எல்லாருமே யுனிக்குங்க. நான் புக் பார்த்து பேசல, நான் ஸ்கிரிப்ட் பார்த்து பேசல. என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த விஷயங்களையும், முக்கியமா சில விஷயங்களையும் தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு 2 கண் பார்வையும் தெரியாது. நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் பேச கேட்டிருக்கேன்.
இவெல்லாம் எதுக்கு இங்க சோசியல் மீடியாவில் பேசுறேன்னு சொன்னவங்க இருக்காங்க. இவனுக்கு சப்ஸ்கிரைபர்ஸே வராது, இவன் இப்படியும் இருந்துருவான்னு சொன்னவங்க இருக்காங்க. அவங்க முன்னால எல்லாம் வாழ்ந்து காட்டணுமே தவிர வீழ்ந்து விடக்கூடாதுங்க. சோசியல் ப்ரெஷர் வரும் தான், இல்லைன்னு சொல்லல. அது எல்லாத்தையும் தாண்டது எப்படி தெரியுமா? ஒருவங்க உங்களுக்கு என்ன சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஏ, அவன் படிக்கிறான், நீ நல்லா இல்லையேடா. அவன் எவ்வளவு காசோட இருக்கா, நீ இல்லையேடா. நீ யார் சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ். என்ன படைச்ச அல்லாஹ் எப்படி வாழ வைக்கணும்னு தெரியும், அவன் அப்படி வாழ வைப்பான். நான் நிறைய இடத்துல சொல்லிருக்கேன். என்னை படைச்ச அல்லாஹ் என்னை எப்படி வாழ வைக்கணும்னு அவனுக்கு தெரியும், அவன் அப்படி வாழ வைப்பான். இதை விட பதில் என்ன இருக்கு? ஏன் நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க சாப்பாட்டுக்கு, உங்கள ஒரு ஆள் இன்வைட் பண்றாங்க, அவங்க கூப்பிட்டவங்க உங்களை கவனிக்காம இருப்பாங்களா என்ன? கவனிப்பாங்கல்ல. அதே மாதிரிதாங்க உலகத்துக்கு அனுப்பின அல்லாஹ் ஒரு நாள் உங்களை தனிய விட மாட்டான், ஒரு நாளும் விட்டுட மாட்டான். சோதனைகள் வரும் தான். யூசுப் நபி சோதிக்கப்படலையா? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்படலையா? பட்டாங்க தானே? அதே மாதிரி தாங்க வாழ்க்கையும். சோதனைகள் வரும் தான், சோசியல் ப்ரெஷர் வரும் தான். எல்லாத்தையும் கடந்து அல்லாஹ் இருக்கான்னு போங்க, சந்தோஷமா இருக்கலாம். மூணாவது, அன்ரியலைஸ் எக்ஸ்பெக்டேஷன். என்னது அன்ரியலைஸ் எக்ஸ்பெக்டேஷன்னா? என்ன? அளவு கடந்த ஆசைகள். நமக்கு மாசம் 20,000 ரூபா தான் வருமானம் வருதுன்னா அந்த 20,000 ரூபாயை வச்சுட்டு நம்ம எப்படி சந்தோஷமா வாழலாம்னு பார்க்கணுங்க. ஆனா அப்படி இல்லை. 20,000 ரூபா தான் வருது, ஆனா வட்டிக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வட்டிக்கு டிவி எடுக்கணும், வட்டிக்கு வாகனம் வாங்கணும், பெருமைக்கு வாழணும். நான் சொல்றேனே, பெருமை இருக்குல்ல, அதை அழிச்சிருங்க. இல்லப்பா எனக்கு பெருமை இல்லைன்னு நீங்க சொல்ல வந்தாலும் இது பெருமை இல்லையா? 20,000 வருமானம் வருது, அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு டிவி தேவைப்படுதுன்னா அது பெருமைக்கு தானே. அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு வாகனம் தேவைப்படுதுன்னா அது பெருமைக்கு தானே. இன்னொருவங்க பார்த்து புகழணும், அதுதானே, அதுதாங்க பெருமை. அப்போ பெருமை இருந்தா, கடுகளவு பெருமை இருந்தாலும் அவங்க நரகம் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. பெருமை அல்லாவை தவிர யாருமே பெருமைப்பட இயலாது, நானும் தான் நீங்களும் தான். ஏன், நம்ம வாழ்க்கையை அல்லாஹ் தந்தவன். அல்லாஹ் தானே இந்த உலகத்தை தந்தான், உலகத்துக்கு அனுப்பினா. அப்ப நம்ம எப்படி பெருமைப்படுறது? அவன் தந்தே வாழ்க்கையே வாழ்றோம், அவ்வளவுதாங்க. நாலாவது விஷயம், சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியா தான் இப்ப எல்லாரையும் பெரிய பிரச்சனையா இருக்கு. சோசியல் மீடியாவில் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த கப்பிள்ஸ் வீடியோ பண்றவங்க, விளாகிங் பண்றவங்க, சிரிச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவில் ட்ராவல் பண்றவங்க, இவங்க எல்லாமே எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அவங்களுக்குன்னு மனசு இல்லையா? அவங்களுக்கு வாழ்க்கை இல்லையா? அவங்களுக்கு கூட மனுஷங்க இல்லையா? எல்லாமே இருக்கிறாங்க தானே. அப்போ அவங்க வாழ்க்கையிலையும் துரோகம் இருக்கும், அவங்க வாழ்க்கையிலையும் கவலை இருக்கும், அவங்க வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்கும். இங்க நமக்கு மட்டும் கமராக்கு முன்னுக்கு மட்டும் நடிக்கிறதுக்கு வந்து பேசுறாங்க, அவ்வளவுதாங்க. இந்த சோசியல் மீடியாவில் சந்தோஷமா இருக்காங்க, நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒரு நாள் கூட யோசிச்சிடாதீங்க இதுக்கு பிறகு. ஏன் தெரியுமா? எல்லாமே ஒரு வெறும் பிம்பம்ங்க. சோசியல் மீடியாவில் வீடியோ பண்றவங்க அழகா சிரிச்சிட்டு நாங்க சந்தோஷமா இருக்கோம் அப்படிலாம் வீடியோ பண்றவங்க இருக்காங்கல்ல, அது வெறும் போலிங்க. அவங்களுக்கும் கவலை இருக்கும், அவங்களுக்கும் அழுக இருக்கும், அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். ஓகேவா? அதனால இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளுங்க. அடுத்தது, அஞ்சாவது விஷயம், பர்பஸ். நாம எதுக்கு இந்த உலகத்துல இருக்கோம்? நமக்கு வந்த கேள்விக்கான விட, நான் எதுக்கு இந்த உலகத்துல இருக்கேன், நான் எதுக்கு இந்த உலகத்துல பிறந்தேன். நான் இந்த வார்த்தையை வீடியோல சொல்ல இல்லாது ஸ்ட்ரைக் வரும். முக்கியமா தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு காரணம், தப்பான முடிவுகள் வாழ்க்கையில முழுமையா இழக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் ஏன் வருது? சின்ன சின்ன விஷயங்களுக்கு உலகத்தையே விட்டு போகணும்னு ஏன் யோசிக்கிறாங்க? நம்மளோட முஸ்லிம் சமூகத்திலையும் இது நடக்குதுங்க அதிகமா. ஏன் நடக்குது தெரியுமா? நான் ஏன் பிறந்தேங்கிற அந்த உண்மையான விஷயம் தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனுஷங்களை நான் படைச்சேன், மனுஷங்களையும் ஜின்களையும் எங்களை வணங்குறது. அப்போ இந்த உலகத்துல நாம வாழ வரலங்க, ஒரு வாழ்க்கை தயாரிக்க வந்திருக்கோம். இது நம்ம வாழ்க்கை இல்ல. இதுக்கு பிறகுதான் சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, மரணம் இருக்குல்ல, அதுக்கு பிறகு எல்லாமே இருக்குன்னு நம்பி இருக்கும்ல. ஏன் கிரேட் 1ல படிச்சீங்க தானே, இஸ்லாத்தின் கடமை 5,
அதுல களிமா தொழுக ஈமான் இருக்கு, மர்ம வாழ்வு இருக்குன்னு. அப்போ படிச்சோம்ல, ஒரு முஸ்லிமா இருக்கிறப்ப இந்த தப்பான யோசனை வரலாமா? வரக்கூடாதுங்க. தவறா யோசிக்காதீங்க. உங்க லைஃப்பை நீங்க வாழுங்க. உங்க லைஃப்பை நீங்க வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, நிம்மதியா இருங்க. கவலைகள் எல்லாத்தையுமே விட்டு நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. தவறான யோசனைகளை விடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.